நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலை வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு கனவுகள் பற்றி சற்றே சிந்திக்கலாம். கனவு என்பது எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய தூக்கத்தின் போது நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. பெரும்பாலும் எல்லோருக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்திலே ஏதோ சில காலங்களிலே கனவு வந்து போகும். கனவு என்பது தூக்கத்திலே மட்டுமில்லாமல் பகலிலே முழித்திருக்கும் பொழுது கூட சில பேருக்கு வரும். பகற்கனவு என்று சொல்வார்கள். ஆனால் அதை கனவிலே நாம் சேர்த்து கொள்ள முடியாது. கனவு என்று சொல்லும் பொழுது அது தூக்கத்திலே வந்து நமக்கு தெரிந்தோ நமக்கு தெரியாமலோ இருந்திருக்கலாம். அதாவது அந்த கனவை நாம் திரும்பவும் நினைவுக்கு கொண்டு வர முடியும். அல்லது சில நேரங்களிலே ஏதோ கனவு நிகழ்ந்ததாக நமக்கு தோன்றும். ஒரே குழப்பமாக ஏதோ ஒரு நிகழ்வுகள் தெரியுமே ஒழிய அதை சரியாக நினைவுக்கு கொண்டு வருதல் இயலாத காரியம். கனவு என்பது பல பேரால் என்ன நினைத்து கொள்கிறார்கள் என்றால், கனவு வந்தாலே தூக்கம் கெட்டு விடுகிறது, நான் கனவு வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு தூக்கம் சரியில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு கனவுகள் வந்தாலே அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். கனவு மேலோட்டமான அல்லது சரியில்லாத தூக்கத்தில் வராது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பவர்களுக்குத்தான் கனவு வரும். ஆக இந்த அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கனவு என்பது தூக்கத்தின் ஒரு பகுதி, தூக்கத்தின் ஒரு அங்கம். கனவும் தூக்கத்திலே ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. ஆக கனவு என்பது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வியாதியான அல்லது தேவைப்படாத ஒன்றாக நாம் கருதக்கூடாது. அது தூக்கத்தினுடைய ஒரு அங்கமாகவே நாம் கருத வேண்டும். ஆக அந்த கனவு என்பது விஞ்ஞான முறைப்படி பார்த்தால் ஒரு மனிதனுடைய தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த கனவையே உளவியல் ரீதியாக பார்த்தால் அந்த கனவு என்பது பலவிதமான அதிசயங்களை செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. சாதாரணமாக கனவுகள் பெரும்பாலும் இரண்டு விதமான ஒரு செயல்பாட்டின் விளைவுகளாகவே கருதப்படுகிறது. ஒன்று, ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வின் நிகழ்ச்சிகளின் எதிரொலிப்பாகவே கனவு கருதப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு அன்றன்றைக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறதோ, அவன் எதை எதிர்பார்த்தானோ அல்லது எது நிகழ்கிறதோ அல்லது எது அவன் எதிர்பாராமல் நிகழ்ந்து விட்டதோ, இவை எல்லாம் பற்றிய எண்ணங்கள் அலைமோதுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே கனவுகள் காணப்படுகிறது. ஆக கனவு என்பது ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பிரதிபலிப்பாகவே கருதப்படுகிறது. இன்றைக்கு பகலிலே நாம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோமோ, என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ, அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே அல்லது எதில் விரும்பத்தகாத நிகழ்ச்சி என்று கருதப்படுகிறதோ அதை ஒதுக்கிவிட்டு நாம் விரும்புகிற நிகழ்ச்சியாகவே கனவுகளே வந்து செல்லும். அல்லது நம்மை சில நேரங்களிலே அந்த கனவுகள் மகிழ்வாக வைத்துக்கொள்ளும். பல நேரங்களிலே அது கனவுகள் பயமுறுத்துவதாகவும் இருக்கலாம். ஆக கனவுகள் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையின், அவனுடைய நிகழ்வுகளின் ஒரு பிரதிபலிப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு உளவியல் பூர்வமாக, அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்டு என்று சொல்லப்படுகிற அந்த உளவியல் நிபுணரின் கூற்றுப்படி, ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் மனவிட்டு பேச வேண்டும், அல்லது அவனுடைய கனவு நிலையை பற்றி தெரிந்து கொண்டால் அந்த மனிதனை புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவார். நீ உன்னுடைய கனவுகளை பற்றி சொல், நீ யார் என்று நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லுவார். அதாவது ஒரு கனவு என்பது அந்த மனிதனுடைய அடிப்படை குணங்களை, அவனுடைய ஆசாபாசங்களை, அவனுடைய எதிர்பார்ப்புகளை, ஈடேறாத ஆசைகளை, அல்லது அவன் அடிமனதிலே வைத்துக்கொண்டு வெளியிலே சொல்ல முடியாத தவிக்கின்ற புழுக்கங்களை,
அல்லது நிறைவேறாத ஒரு ஆசைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வாகவே கனவுகள் கருதப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு இளைஞன் அவனுக்கு பிடித்தமான ஒரு நடிகையோடு அவன் தன்னை தொடர்புபடுத்தி பாடுகிறான். அதாவது ஒரு படத்திலே பார்த்துவிட்டு அந்த ஹீரோவுக்கு பதிலாக இவனே தான் ஹீரோவாக நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த மரத்தை சுற்றி ஓடுகிறான், காதல் பாட்டு பாடுகிறான். இதெல்லாம் நினைவுலகத்திலே நடக்க முடியாத ஒன்று. இந்த மாதிரி நினைவிலே நடக்க முடியாத நிகழ்வுகளை அந்த கனவிலே அவன் அற்ப சந்தோஷம் அடைகிறான். அவன் அற்ப சந்தோஷம் அடைகிறான் என்பதை விட அவனுடைய ஆழ் மனது, அதாவது மனதிலே ஈது என்று சொல்லப்படுகிற அந்த இன்பத்தை தூக்கின்ற ஆழ் மனது கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறது. அதை வெளியிலே அவனுக்குமே தெரியாது. இன்றைக்கு இந்த நடிகையோடு நான் நல்லா ஜாலியாக சுற்றி கொண்டிருந்தேன் என்று அந்த மனது சந்தோஷப்படுகிறது. அதாவது நடைமுறை உலகிலே எதெல்லாம் நடக்க முடியாதோ, நடைமுறையிலே அவன் என்ன நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, அந்த நிறைவேறாத ஆசைகள் கனவுகளாக அவனுடைய ஆழ்மனதை மகிழ்விக்கிறது. இதுவும் கனவினுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. ஆக கனவுகள் என்பது ஒரு மனிதனுக்கு பல்வேறு விதத்திலே அவனுடைய நிகழ்வுகளை, எதிர்பார்ப்புகளை, அவனுடைய நிறைவேறாத ஆசைகளை அவனுடைய உறக்கத்தில் அவனுக்கு வெளிக்கொண்டு வருவதாக அமைகிறது. கனவு என்று சொல்லும் பொழுது முன்னாடியே நான் குறிப்பிட்டபடி சிலருக்கு பகற்கனவாக இருக்கும். வகுப்பிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு மாணவன் பாடம் நடத்துவதை கவனிக்காமல் பகற்கனவு கொண்டு இருப்பான். திடீரென்று ஆசிரியர் கேள்வி கேட்டால் அவனுக்கு என்ன நடந்தது என்று சொல்ல தெரியாது. அது பகற்கனவு. அவன் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு எதையோ யோசித்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னொன்று இருக்கிறது. கனவு காணுதல் என்பது லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு எண்ண வேகமாக இருக்க வேண்டும். நம்முடைய மறந்த மக்களின் குடியரசுத் தலைவர், அறிவியல் மேதை அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல், நீங்கள் கனவு காணுங்கள், கனவு காணுவதன் மூலம் நீங்கள் வெற்றியை அடையலாம் என்று. அந்த கனவு காணுதல் என்பது நம்முடைய லட்சியத்தை நோக்கி நாம் நடைபெற்று கொண்டிருக்கிற, அந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு வினை. எண்ணிய விடுதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று நாம் எண்ணிய எண்ணத்தை நாம் கனவாக கொண்டு, அந்த கனவை ஒரு லட்சியமாக கொண்டு அதை நோக்கி நாம் நட வேண்டும். ஆக அந்த கனவு என்பது தூக்கத்தை கெடுக்கக்கூடியதல்ல, அவனை தூங்க விடாமல் செய்கின்ற கனவு வேண்டும் என்று சொல்வார். அதே போல் கனவு என்பது பல நேரங்களிலே பல திரைப்பட பாடல்களை பார்க்கலாம். கனவு, எனக்கு காதலன் சொல்கிறான், எனக்கு ஒரே தூக்கமே சரியாக வரவில்லை, கனவுகள் தொலைகின்றனால் என்று சொல்கிறான். அந்த கனவுகள் தொலைகினால் நான் தூங்கவே இல்லை சரியாக என்று சொல்கிறான். உடனே காதலி சொல்கிறாள், உனக்காவது கொஞ்சம் கொஞ்சம் தூக்கம் வந்தது, அது கனவில் தொலை வந்தது, நான் தூங்கவே இல்லை, அதனால் எனக்கு கனவுகள் தொல்லையே இல்லை என்று சொல்கிறார். ஆக இப்படி கனவுகள் என்பது பலவிதமாக காணப்படுகிறது. அந்த காலத்து பாடல்களில் கூட கனவு வந்தால் அது பலிக்கும் என்று நினைப்பார்கள் பல பேர். சில பேர் விடியற்காலையிலே பெறுகின்ற கனப்பு பலிக்கும் என்பார்கள். இதையெல்லாம் நம்முடைய காலங்காலமாக நம்மிடம் ஏற்படுகிற ஒரு பழக்கங்கள். போகாதே போகாத என்கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் என்று, அந்த சொப்பனத்திலே கனவிலே கண்டது அது பழித்து விடுமோ என்று நீ போருக்கே போகாதே என்று கணவனை தடுத்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதேபோல சில பேர் இந்த கனவையே வேலை மாதிரியெல்லாம் சில திரைப்படத்திலே இருப்பவர்கள் வியாபார யுக்தியாக பயன்படுத்துவார்கள். கனவு கண்ணி என்பார்கள், சொப்பன சுந்தரி என்பார்கள். அதாவது இப்படியெல்லாம் இந்த இளைஞர்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய கனவு என்று சொல்வார்கள். ஆக கனவு என்பது மனிதனுடைய உறக்கத்தில் அல்லது தூக்கத்தில் ஏற்படுகிற ஒரு நியாயமான, தவிர்க்க முடியாத, உடலியல் கூற்றுப்படி இயங்கக்கூடிய அல்லது தேவையான ஒரு நிகழ்வு. இது எல்லோருக்கும் வரக்கூடியது. கனவு இருந்தாலே, கனவு வந்தாலே அவன் நன்றாக தூங்கியிருக்கிறான் என்று அர்த்தம். அவனுடைய அன்றாட வாழ்க்கையின் பிரதிபலிப்புத்தான் கனவு, அல்லது அவனுடைய நிறைவேறாத ஆசைகளின், அபிலாசைகளின் ஒரு எதிர்பார்ப்பு, எதிரொலிதான் கனவு என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும்.